நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயை வச்சு ஒரு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இதை நீங்கள் ஒயிட் ரைஸோடையும் அப்படியே போட்டும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தியோட ரோல் பண்ணியும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல மெயின் இன்க்ரீடியண்ட் நமக்கு வெண்டைக்காய் தான். வெண்டைக்காயை இந்த மாதிரி காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. முழுசாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, ரெட் சில்லி பொடி, கரம் மசாலா. இப்போ கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் ஆட் பண்ண அப்புறமே நல்லா கலர் மாறி இருக்குது பாருங்கள். நீங்கள் எப்போதுமே எந்த மசாலா பண்ணாலும் இந்த மாதிரி ஆயிலில் வெங்காயத்தோட மசாலாவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட பச்சை வாசனையும் போயிடும், கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகி இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதோட நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காயும் நமக்கு சேர்ந்து வேகணும். அதனால் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் ஆட் பண்ணிடலாம். நம்ம முழுசாக தான் இதை ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் அது ஃபுல்லாக வேகிற வரைக்கும் இந்த தண்ணி தான் தேவை. இப்போ இதையும் நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அது வெண்டைக்காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ எடுத்து கொஞ்சோண்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்ல செமி கிரேவியாக வெண்டைக்காய் பாருங்கள், நல்ல கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த கிரேவிலாம் உள்ளே போய் சூப்பராக நமக்கு வெண்டைக்காய் மேஷ் ஆகி சூப்பராக இருக்கும். நான் ட்ரையாக வேணுங்கிறதுனால இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டேன். நீங்கள் செமி கிரேவியாக வேணும்னா சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் இதை சப்பாத்தியோடு சாப்பிட போகிறதுனால ட்ரையாக பண்ணியிருக்கேன். நீங்கள் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு செமி கிரேவியாக வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி குழம்பு ரசம்னு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக சேஞ்சாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.